ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜோஸ் vlog. நான் ஜான்வரி 11 எங்கள் அப்பா கூட சரவணா ஸ்டோர் போயிருந்தேன். காலையிலேயே அந்த பிளான்லாம் போட்டுட்டு லிஸ்ட்லாம் எழுதிட்டு சரி பூரி போடலாமே அப்படின்னு சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்தேன். சரி நீயே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து பூரி போட்டு எடுக்கிறது தான் வேலை. அதை போட்டு எடுக்கும் போதே வந்துரு தானா வந்துருன்னு சொல்லிட்டு நானும் பாட்டு பாடிட்டே போட்டுட்டு இருந்தேன். வந்துருச்சு. இந்த வந்துரு தானா வந்துரு எனக்கு எங்கேயோ வந்துட்டு சின்சனில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பூரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூரிக்கு தொட்டுக்க வந்துட்டு எங்கள் அம்மா வெஜ் குருமா வந்து செஞ்சுருந்தாங்க. குக்கர்லேயே செஞ்சிருவாங்க எங்கள் அம்மா. இந்த ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராகவும் இருந்துச்சு. பூரிக்கும் குருமாக்கும் செம்ம காம்பினேஷன். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு மார்னிங் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் கிளம்பி போயிட்டோம். மோஸ்ட்டாக சரவணா ஸ்டோர்ஸ் போனாலே வந்துட்டு கிராசரிஸ் தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன், ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி வந்துட்டு எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஸ்லிப்பர் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு செருப்பு செக்ஷன் தேவையான ஷூ அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கிட்டு கிராசரி செக்ஷன் போயிட்டோம். எங்கள் அம்மா என்னமோ லிஸ்ட்டில் கொடுத்தது ஏதோ 10 ஐட்டம் தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள் செக்ஷனில் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வெஜ்ஜுக்கெலாம் வாங்கிட்டேன். இங்கே வச்சிருந்த பொங்கல் செட்டப்புமே சூப்பராக இருந்துச்சு. சரி சுற்றி பார்க்கலாமேன்ற மாதிரி ஆஸ் யூஷுவல் தான். எங்கே போனாலும் நமக்கு அன்வான்ட் பொருள் தான் நிறைய வாங்குவோம். அந்த மாதிரி கடைசியில் எங்கள் அம்மா கொடுத்த லிஸ்ட்டை தாண்டியுமே நிறையா கடைசியில் பார்த்தா காட்டி நிரம்புற அளவுக்கு இங்கே பொருள் வாங்குறத விட பில்லு போடுறது தான் அதிகமாக இருந்துச்சு. பில்லு போடுறதுக்கு ரொம்ப நேரம் நின்று பில்லு போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஏன்னு தெரியல கொழுக்கட்டை செய்யணும்னு கொஞ்சம் டெம்ட் ஆனதுனால கொழுக்கட்டை வந்துட்டு நான் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா நான் அப்புறமா இந்த வீடியோ போடுறேன். பட் செய்யவே 6:30 ஆனதுக்கப்புறமா டீ கூட இதை சேர்த்து சாப்பிட்டோம். அவ்வளோதான், எங்களோட சண்டே வந்துட்டு சூப்பராக முடிஞ்சிச்சு.